ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 31 ஜனவரி மாதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது? நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். சோபகிருத வருடம் தை மாதம் 17ஆம் தேதி காலை 9:46 வரைக்கும் பஞ்சமி. அதன் பின்பு தேய்பிறை சஷ்டி. காலை 11:16 வரைக்கும் அஸ்தம். பின்பு சித்திரை. காலை 9:33 வரைக்கும் சுகர்மம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை, யோகாதிபதி செவ்வாய். அவயோக நட்சத்திரம் அஸ்வினி, அவயோகி கேது. அதன் பின்பு திருதி நாமயோகம் இருக்கிறது. திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி, யோகாதிபதி ராகு, அவயோக நட்சத்திரம் பரணி, அவயோகி சுக்கிரன். காலை 9:46 வரைக்கும் தைத்துளை சுக்கிரன். அதன் பின்பு இரவு 10:35 வரைக்கும் கரசை சந்திரன். அதன் பின்பு வணிசை சூரியன். அருமையான ஒரு சஷ்டி, தேய்பிறை சஷ்டி. செவ்வாய் சேர்ந்து வருகிறார். சித்திரை நட்சத்திரம் சேர்ந்து இருக்கிறது சாமி. நீங்கள் இந்த நாளை மிஸ் பண்ணிடாமல் எம்பெருமான் முருகன்கிட்ட ஓடிப்போய், அவனை தேடிப்போய், நாடிப்போய், அவனிடம் ஓடிப்போய் கேளுங்கள். உங்களுக்கு கேட்காமலேயே கொடுப்பதற்கு காத்திருக்கிறான் எம்பெருமான். நீங்கள் கேட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு குழந்தை தந்தையாரிடம் போய் கேட்டு தான் வாங்கணுங்கிறதே கிடையாது. நீங்கள் ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்னு தந்தையாருக்கு தெரியும், தாய் தந்தையருக்கு தெரியாமலாம் போயிட போகுது. அதனால் நேராக முருகன்கிட்ட போய் அந்த சஷ்டி அன்னைக்கு என்னுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும். நல்ல இந்த ஆட்டிசமான குழந்தைகள் எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் படைச்சிட்ற, நீ பாட்டுக்கு படைச்சிட்டு ஜாலியாக வள்ளி தெய்வனோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க. இந்த குழந்தைங்களாம் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்பா, இதுக்கு மேலே இப்படிலாம் படைக்காதன்னு போய் வேண்டிக்கிங்க. எவ்வளவோ பேருக்கு இந்த உடல் ஊனமான குழந்தைகள் பிறக்கிறார்கள். எவ்வளோ பேர் இந்த குழந்தைகளை வைத்து ஸ்பெஷல் சைல்டுலாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் படைக்காதப்போ உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் சண்டை போட்டு தான் வாங்கலை. நல்லா போய் கேளுங்க. அவரை போய் நானும் அப்படி தான் டென்ஷனானா போய் நம்ம திருமுருகன் பூண்டியில் போனீங்கன்னா அங்கே ஓப்பனிங்கில் ஒரு கல்வெட்டு வச்சுருப்பாங்க. எதிர்க்கிருந்தீர் எம்பெருமானே அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பாட்டை ஒன்று பாடியிருப்பார். நீங்கள் அந்த பாட்டை படிச்சிங்கன்னா அந்த பாட்டுக்கான வருத்தம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, என் பொருளை பூரா ஒருத்தன் களவாடிட்டு போயிட்டா, நீங்கள் பொண்டாட்டியோட ஜாலியாக இருக்கிற அப்படின்னு கேட்டிருப்பார். அதில் ஒவ்வொரு வாரத்தையும் எதிர்க்கிருந்தீர் எம்பெருமானே முடியும். இங்கே இருக்கியா உட்காந்துருக்க, என் பொருளை பூரா ஒருத்தன் திருடிட்டு போயிட்டாயா, நீ பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துருக்க, அதை அப்படியே சொல்லியிருப்பார். நீ எவ்வளோ ஜாலியாக இருக்குன்றதெல்லாம் அதில் சொல்லியிருப்பார். கொடி இடையோடு மனைவியாலோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற, என் பொருளை பூரா ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டா, நான் இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், மாமிசம் சாப்பிட்றவன் என்னை தாக்கிட்டு போயிட்டான், நீ அதை பார்த்துட்டு உக்காந்துருக்கிற, உனக்கு என்னையா வேலை அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் திட்டி தீர்த்திருப்பார். அவருக்கு தான் வன் தொண்டன்னே பேராச்சே. திருமுருகன் பூண்டியில் போய் அந்த பதியத்தை போய் திருமுருகன் பூண்டி பதியத்தை கூகுளில் போட்டு டைப் பண்ணி பாருங்கள். அதில் அப்படியே வரும், எதுக்கிருந்தீர் எம்பெருமானே, எதுக்கிருந்தீர் எம்பெருமானே வரும். நீங்கள் திருப்பூரில் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க நேராக முருகன்கிட்ட போய் கேளுங்க, ஏப்பா இப்படி பண்ணுறான், அவன் கர்மம் என்ன இருந்தாலும் பரவாயில்ல. பொருளாதார ரீதியாக தண்டிக்கிறீங்க, மனைவி ரீதியாக தண்டிக்கிறீங்க, எவ்வளவோ ரீதியாக தண்டிச்சிடுறீங்க, எவ்வளோ பேருங்க எத்தனையோ கஷ்டப்படுறேன், அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் இந்த ஸ்பெஷல் சைல்டுங்கிறத வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. இனிமேல் அந்த மாதிரிலாம் படைக்காதப்பான்னு முருகன்கிட்ட போய் கேட்டுவாங்க. உங்களுக்காக நீங்கள் எதுவும் கேட்கலன்னா பரவாயில்ல, இந்த உலகத்துக்காக போய் கேளுங்க. சஷ்டியில் முருகப்பெருமான் ஒரு வேளை இந்த வரைக்கும் இந்த மாதிரி கோரிக்கை யாருமே வைக்கலையே, நாம் ஏன் இனிமேல் இப்படி படைக்கிறத நிறுத்திடணும் அப்படின்னு கூட ஒரு பிரம்மாட்ட, ஏன்னா பிரம்மா அவர் கண்ட்ரோலில் இருக்கார். டக்குன்னு ஒன்று ஏப்பா ஒரு ஃபோனை போட்டு, ஏப்பா பிரம்மா இதை கொஞ்சம் பார்த்துக்கப்பா, ஏன்னா சிஎம் சொன்னால் மினிஸ்டர் கேட்காம போகிற போகிறாரு, இங்கே சிஎம்ஏ முருகன் தான், அதனால் நீங்கள் முருகன் சொன்னால் பிரம்மா கேட்காம போகிற போகிறாரு. அந்த மாதிரி விஷயத்தை போய் பண்ணிவிட்டு வாங்களேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம ஒரு சில லாங்குவேஜெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. உடனே சிஎம்ஏ முருகன் தானே சிஎம் ஸ்டாலின்னு கீழே போய் கமெண்ட்ஸில் கமெண்டெல்லாம் போடக்கூடாது. வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால்
முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை, அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள். இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10ஆம் ஜாமத்தில் கிளம்புங்க. உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் துவங்குங்கள். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். வாங்க, ரொம்ப மகிழ்ச்சியான அடுத்து வரக்கூடிய நாட்களை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.